ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உபாகமம் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். எமோரியரின் ராஜா யார்? விடை சீஹோன். எமோரியரின் ராஜா எங்கே குடியிருந்தார்? விடை எஸ்போனிலே. பாசானின் ராஜா யார்? விடை ஓக். பெரிய நதி எது? விடை ஐப்பிராத். நியாய தீர்ப்பு யாருடையது? விடை தேவனுடையது. தேசத்தை வேவு பார்க்க போனது எத்தனை பேர்? விடை 12. மலையில் குடி இருந்தது யார்? விடை எமோரியர். எமோரியர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி துரத்தினார்கள்? விடை தேனீக்கள் துரத்துகிறது போல. ஏனாக்கியரை யுத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டவர்கள் யார்? விடை ஏமியர். அம்மோனியர் ராட்சதரை எவ்வாறு சொல்லுகிறார்கள்? விடை சம்சூமியர். மோவாபியர் எங்கே குடியிருக்கிறார்கள்? விடை ஆர் பட்டணத்தில். 60 பட்டணங்களுள்ள தேசம் எது? விடை அர்கோப் தேசம். தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும்? விடை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடிமைத்தன வீடு எது? விடை எகிப்து தேசம். கர்த்தருடைய கட்டளைகள் எங்கே ஞாபக குறியாக இருக்க கடவது? விடை கண்களுக்கு நடுவே. கர்த்தருடைய கட்டளைகளை எங்கே எழுத வேண்டும்? விடை வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். மோசே மலையில் எத்தனை நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார்? விடை 40 நாள். கற்பலகைகள் எதினால் எழுதப்பட்டிருந்தது? விடை தேவனுடைய விரலினால். ஆறுகளுள்ள நாடு எது? விடை யோத்பாத். யாருக்கு அவன் சகோதரரோடே பங்கும் சுதந்திரமும் இல்லை? விடை லேவிக்கு. லேவிக்கு யார் சுதந்திரம்? விடை கர்த்தர். கர்த்தர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? விடை அன்னவஸ்திரம். பூமி தன் வாயை திறந்து யாரை விழுங்கி போட்டது? விடை தாத்தானையும் அபிராமையும். எது உன் கையில் இருக்க வேண்டாம்? விடை சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும். நியாயாதிபதிகள் ஜனங்களுக்கு எப்படி நீதி செய்ய வேண்டும்? விடை நீதியுடன். ஞானிகளின் கண்களை குருடாக்குவது எது? விடை பரிதானம். நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்குவது எது? விடை பரிதானம். எதை ஒற்றி போடக்கூடாது? விடை பிறனுடைய எல்லையை. யாருடைய உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது? விடை புருஷரின் உடைகளை. ஸ்திரீகளின் உடைகளை யார் தரிக்கலாகாது? விடை புருஷர். யாரை ஒடுக்கக்கூடாது? விடை ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை. யாருடைய நியாயத்தை புரட்ட வேண்டாம்? விடை அந்நியன் திக்கற்ற பிள்ளை. எப்படிப்பட்ட நிறைகற்களை வைக்க வேண்டாம்? விடை
பெரிதும் சிறிதுமான நிறைகற்களை. கர்த்தருக்கு எப்படிப்பட்டவைகளை பலியிட வேண்டாம். விடை: பழுதும் அவலட்சணமுள்ள யாதொரு மாடு ஆடு. யாரை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. விடை: உன் சகோதரன் அல்லாத அந்நியனை. நியாயப்பிரமாண நூல் யாரிடம் இருக்கிறது. விடை: லேவியராகிய ஆசாரியரிடத்தில். தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எதை வாசிக்க கடவன். விடை: நியாயப்பிரமாணத்தை. எதை இஸ்ரவேலிலிருந்து விலக்கக் கடவாய். விடை: தீமையை. ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் எதை ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். விடை: முன்னந்தொடை, தாடை, இரைப்பை. எதை இஸ்ரவேலை விட்டு விலக்கக் கடவாய். விடை: குற்றமில்லாத இரத்த பலியை. வழக்காடுகிற இருவர் கர்த்தருடைய சந்நிதியில் யார் முன் வந்து நிற்பார்கள். விடை: ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும். யார் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். விடை: நியாயாதிபதிகள். யுத்தத்தில் ஜனங்களை நடத்தும்படி யாரை நியமிக்க கடவர்கள். விடை: சேனை தலைவரை. ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்தாருக்கு என்ன கூற கடவாய். விடை: சமாதானம். எதை ஓங்கி மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. விடை: கோடாரியை. மரங்கள் எவற்றிற்கு உதவும் என்று வெட்டாயாக. விடை: கொத்தளத்திற்கு. மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் எது. விடை: வெளியின் விருட்சங்கள். எந்த மரங்களை மாத்திரம் வெட்டலாம். விடை: புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத மரம். உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக எதை போடலாம். விடை: கொத்தளம். பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்டது எது. விடை: கிடாரி. சேஷ்டபுத்திர சுதந்திரம் யாருக்குரியது. விடை: தன் தகப்பனுடைய முதற்பலனுக்கு. புது வீட்டை கட்டினால் ஏன் கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். விடை: ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்த பலியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு. புது வீட்டை கட்டினால் அதற்கு எதை கட்ட வேண்டும். விடை: கைப்பிடி சுவரை. யார் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. விடை: அம்மோனியனும் மோவாபியனும். பேயோரின் குமாரன் யார். விடை: பிலேயாம். பிலேயாமின் ஊர் எது. விடை: பேத்தோர். உன் தேவனாகிய கர்த்தர் ஏன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். விடை: அன்பு கூர்ந்தபடியினால். அழிவுக்கு நேரான தேசம் எது. விடை: சீரியா. யாருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். விடை: பரதேசி, திக்கற்றவன், விதவை. யாரை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விடை: தன் தகப்பனையும் தாயையும். எதை கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். விடை: நியாயப்பிரமாண வார்த்தைகளை. புல்லின் மேல் இறங்குவது எது.
விடை பனித்துளிகள். மழை எதின் மேல் பொழியும்? விடை இளம் பயிரின் மேல். ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றது யார்? விடை மோசே, யோசுவா. கூடார வாசல் மேல் நின்றது எது? விடை மேகஸ்தம்பம். கர்த்தர் எங்கே தரிசனமானார்? விடை கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில். யாரை போல ஒரு தீர்க்கதரிசியும் அப்புறம் எழும்பினதில்லை? விடை மோசே. கர்த்தரை முகமுகமாய் அறிந்தது யார்? விடை மோசே. யார் உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்? விடை கர்த்தர். குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது எது? விடை கழுகு. மோசே தன் கைகளை வைத்ததினால் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டது யார்? விடை நூனின் குமாரன் யோசுவா. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி யார்? விடை மோசே. எரிகோவுக்கு எதிரான மலை எது? விடை நேபோ. காதேஸ் பர்னேயாவிலிருந்து ஓரேப் எத்தனை நாள் பிரயாண தூரத்தில் உள்ளது? விடை 11 நாள். சேயீர் மலைநாடு யாருடைய சுதந்திரம்? விடை ஏசா. லோத் புத்திரருக்கு சுதந்திரமான இடம் எது? விடை ஆர் என்னும் பட்டணம். இஸ்ரவேலர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து சேரேத் ஆற்றை எத்தனை ஆண்டுகளில் கடந்தார்கள்? விடை 38 வருஷம். 9 முழ நீளமும் 4 முழ அகலமும் கொண்ட கட்டில் யாருடையது? விடை பாசானின் ராஜா ஓக். எந்த மலையில் அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலரோடு பேசினார்? விடை ஓரேப் மலை. வானத்தின் சர்வ சேனைகள் எது? விடை சந்திர சூரிய நட்சத்திரங்கள். இஸ்ரவேலரை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகள் எத்தனை? விடை 7. விடுதலை வருஷம் எது? விடை 7வது வருஷம். சாவுக்கு பாத்திரமானவன் எத்தனை சாட்சிகளால் கொலை செய்யப்பட கடவன்? விடை 2 அல்லது 3. ஒருவன் தன் மனைவியின் கன்னிமையை அவதூறு பண்ணினால் எவ்வளவு அபராதம் கொடுக்க வேண்டும்? விடை 100 வெள்ளிக்காசு. கர்த்தர் அருவருக்கின்ற 2 பொருத்தனை காணிக்கைகள் எது? விடை பேசிப்பணம், நாய்க்கிரயம். குற்றவாளிகளை எத்தனை அடி வரை அடிக்கலாம்? விடை 40 அடி வரை. ஆசீர்வாதத்தின் மலை எது? விடை கெரிசீம். திரிகையை அடகு வாங்குவது எதை அடகு வாங்குவது போலாகும்? விடை ஜீவனை. சாபத்தின் மலை எது? விடை ஏபால். கடவுளின் கிரியை எப்படிப்பட்டது? விடை உத்தமமானது. கொழுத்து போய் உதைத்தது யார்? விடை எஷிரன். அபாரிம் என்னும் மலை
எத்தேசத்தில் உள்ளது? விடை மோவாப் தேசம். நேபோ பர்வதம் எந்த மலையில் இருக்கிறது? விடை அபாரீம். கர்த்தருக்கு பிரியமானவன் என யாரை குறித்து மோசே கூறினான்? விடை பென்யமீன். யாரை பாலசிங்கம் என மோசே கூறினார்? விடை தான். தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என யாரை குறித்து மோசே கூறினார்? விடை ஆசேர். மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? விடை மோவாப் தேசம். மோசே மரித்த இடம் எது? விடை நேபோ மலையில் பிஸ்காவின் கொடுமுடியில். மோசே அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எது? விடை பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கு. மோசே மரிக்கும்போது அவரின் வயது என்ன? விடை 120 வயது. இதே போல் நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.